வெல்கம் டு பியர் பைசெப்ஸ் தமிழ். அடுத்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பதிலளிக்க மாட்டேன்னு நீங்க முடிவு பண்ணா அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. உங்க லவ் லைஃப் பத்தி பேசாசையா இந்த டாபிக் கூகுள் பயன்படுத்தி நாங்க ஆராய்ச்சி செய்த போது வந்தது. அப்படியா? மக்கள் இந்த தகவலை தேடுகிறார்கள். சோ என்ன பேசுனாங்க? ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ். சிங்கிள். சிங்கிளா? ஆலம். உங்களுக்கு பார்ட்னர் வேணுமா? அதுல உங்களுக்கு ரொம்ப விருப்பம் இல்லையா? ஆமா. இப்போ நான் பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு மட்டுமே கவனம் கொடுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ் எனக்கு முக்கிய டார்கெட். ஆனால் இந்த கோல் முழுமையாக கவனிக்க விரும்புகிறேன். ஒலிம்பிக்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுமோ அது ஆகட்டும். உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேண்டுமா? பார்ட்னர் வேணும்னு நான் எப்போதும் யோசிச்சதே இல்ல. ஆனா அது தலைவிதி. இங்க என்ன எழுதியிருக்கோ? எப்போதாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல. இல்லையா? உண்மையா? இது பற்றி உங்க கருத்து என்ன? நான் என்ன சொல்றது? ஒருவேளை இன்றைக்கு ராத்திரி நீங்க அதை யோசிங்க. உண்மையாவே நான் யோசிக்கணும். சரி. சாரி இந்தியன்ஸ். கடவுளே, புரிஞ்சுது. இதுல நல்லது கெட்டது எதுவும் இல்லையே. வித்தியாசம் இல்லை. நீங்க வாழ்க்கையோட ஓடுறீங்க. லைஃப் அப்படியே போகுது. ஏதாவது நடக்கணும்னா அது நடக்கும். கடவுள் உங்க ஆத்மாவை இந்தியாவுக்கு மெடல்ஸ் வெல்ல உருவாக்கியிருக்கார். ஆ நீங்களும் அப்படித்தான் பார்க்கிறீங்கன்னு எனக்கு தோன்றுது. ஆமாம். நான் என் லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு ஒரு சிறிய நண்பர்கள் உள்ளது. ஆமாம், அது சரி. ரிலேஷன்ஷிப் பத்தி ஒரு கேள்வி கேட்கலாமா? பசங்க ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல, எங்க அப்பானால. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என் ட்ரிப்ஸ்ல எங்க அப்பா என்னோட வருவாரு. அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல பேக்ரவுண்ட் இருக்கு. அதுவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அப்புறம் அவர் எப்போதுமே என் கூட இருக்காரு. ஆமாம், மக்கள் அவரையும் அவரோட முறையையும் கவனிக்கின்றார்கள். அவரோட முறையை அவர்கள் புகழ்கின்றார்கள். அது சரிதான் போல அவர்களுக்கு தோன்றுது. ஆனால் அவரை விட வேறு யாரும் இல்லை. நான் எப்போதும் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இருந்ததில்லை. பிவி சிந்து பார்ட்னராக என்ன குணங்கள் வேணும்? ப்ரொஃபஷனல் ஒரு அல்லது பர்சனாக. தூய்மையான இதயமுள்ளவரை விரும்புவேன். எனக்கு ஒரு பெரிய பணக்காரன் வேண்டும்னு பெருசா ஆசைப்படல. ஆனா எனக்கு மனசுல உண்மையான ஒருவரை வேண்டும். ஒரு அத்லீட் பார்ட்னர் கிடைச்ச நல்லா இருக்கும். அப்படி ஒண்ணும் இல்லே. இல்லையா? அப்படி ஒண்ணும் இல்லை. ஆனா அவர்களுடைய மைண்ட் செட் மேட்ச் ஆகுமா? அவங்களோட ஈகோனால நல்லதும் கெட்டதும் இருக்கு. இதுல ரொம்ப பெரிய ஈகோ இருக்கு. உதாரணமாக பாரு, நீ ஒரு பிளேயர், நானும் ஒரு பிளேயர், இருவரும் நல்லா விளையாடுறோம். நீ ஒரு தப்பு பண்ணினா நான் உனக்கு உன் விளையாட்டு ஸ்டைல் குறை சொல்லுவேன். அப்போ நீ எனக்கு விளையாட தெரியும், உன் ரிவ்யூ வேண்டாம்னு பதில் சொல்லுவே. இதுல நல்ல பக்கங்களும் இருக்கு. ஏன்னா நம்ம இருவருக்கும் விளையாட்டு பின்னணி இருக்கு. அதனால நம்ம ஒருத்தருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளலாம். ஆமாம், எப்போதும் அத்லீட் டேட் பண்ணனா நல்லதுன்னு சொல்ல முடியாது. இல்ல, நானும் அப்படி நம்பல. 2 வழிகள் இருக்கு. ஆமாம், நல்லதும் கெட்டதும் இருக்கு. பேட்மிண்டன் ஆட்டக்காரர்கள் அடிக்கடி டேட் பண்ணுவாங்களா? பல பேட்மிண்டன் வீரர்கள் ஒருத்தருக்கு ஒருவர் உறவுல இருக்காங்க. அந்த உறவு எப்படி வளர்ந்தது? நல்லா இருக்கு. அவங்களோட லைஃப்ல அதுவும் அவர்களோட ஹோம்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாதுல்ல. வெளியே கோர்ட்ல அவங்க நல்லா இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் அவங்க சொந்தமான பிரச்சனைகள் இருக்கும்ல. எப்போதுமே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது முக்கியம். புரிஞ்சுகிட்டா எப்போதும் சூப்பர் தான். இது கேள்விக்கு மிகவும் தூரத்தில் உள்ள ஒரு பதில்தான். சிலர் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் பகுதியில நீங்க ரொம்ப தூரமா இருக்கீங்க போல. ஆமா, சரியான டைம் வந்தா அது நடக்கும். அப்படின்னா நான் டேட் பண்ணணும்னு எனக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர்களின் லிஸ்ட் இல்ல. எனக்கு அன்பு மற்றும் புரிந்து கொள்ளும் ஆளுடன் இருக்கவே முக்கியம். அது ரொம்ப முக்கியம். புரியுதா? உங்கள் லைஃப் பற்றி. பர்சனல் லைஃப் பத்தி, ஒவ்வொருவரும் வாழ்க்கையை பற்றி. நீ ஒரு ஆளை புரியலையா? அப்ப அது நடக்க முடியாது. அது அப்படியே எளிதானது இல்லை. ஏன்னா நான் எந்த ஒரு தொழிலுக்கும் அந்த தொழிலில் உள்ள மக்களை, அவர்களின் ஸ்பெஷாலிட்டிகளை, அவர்களின் ஸ்ட்ரெங்த்ஸ் மற்றும் வீக்னஸஸை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீ ஒரு வாழ்க்கைக்கு கமிட் பண்ணும்போது எல்லாமே முக்கியம்தான். உங்க வாழ்க்கை அனுபவங்கள் அடிப்படையில நீங்க பார்ட்னராக எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கும்னு யோசிச்சிருக்கீங்களா? பார்ட்னராக நான் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கின்றேன். எல்லாருக்கும் அவர்களுடைய ஏற்றங்கள் மற்றும் தாழ்வுகள் இருக்கும். ஆனால் அவர்கள் கீழே வந்த காரணத்தை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அது ஏன் ஆச்சு, என்ன ஆச்சு? கோபமா வந்தா யோசிச்சு பேசாம பேசிடுவேன்னு வரும். ஆனா ஒண்ணு சொல்ல முன்னாடி அது உண்மையில என்னன்னு புரிஞ்சுக்கோ. தப்பு பண்ணிட்டா அது மற்றவனுக்கு காயமா வரும்ல.
ஆமாம், ஒருவர் என்ன மாதிரி உணர்ச்சியானவராகவோ அல்லது உணர்வுள்ளவராகவோ இருந்தால், இத நான் யோசிக்கும் பொழுது, எல்லாரும் அவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய உணர்ச்சிகளை அனுபவிக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். நீ ஏதாவது தப்பு பண்ணினா, அப்படியே தவறான வார்த்தை சொன்னா, அத நினைவுல வச்சு கேள்வி கேட்பாங்க. அதாவது பேசுற முன்னாடி, நீ என்ன சொல்லப் போறியா? என்ன முதல்ல புரிஞ்சுக்க, அப்புறம் சிந்திக்கணும். ஆமா, இதை எப்படி கத்துக்கிட்டீங்க? ஜெய் ஷெட்டியோட பாட்காஸ்ட் பார்ப்பீங்களா? ஆமாம். அது லைஃப். நான் காலாவது பார்ப்பேன். உதாரணமாக, நீ Instagramல ஸ்க்ரோல் பண்ணலாம். ஜே ஷெட்டி. அவர் ஒரு சூப்பர் மனிதன். சத்குருவையும், ஜே ஷெட்டியையும் நேர்காணல் பண்ணியிருக்கார். ஆமாம். நெறைய பேர் பிஆர்பி சிப்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.